ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க ஒரு பர்சனல் லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைல் பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க இல்ல பிரைவேட் ஜாப்ல நல்ல கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 30,000க்கு மேல இருக்குது. ஆல்ரெடி எந்த ஒரு லோனும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு எபோவ் 5 lakhs வரையிலான லோன் அமௌண்ட்டை கூட ஈஸியா நேர்ல இருக்கக்கூடிய பேங்க்லயே விசிட் பண்ணி வாங்கிக்க முடியும். நீங்க எங்க அப்ளை பண்ணாலுமே லோன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அது வேற விஷயம். இதுவே ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் ஜாப்ல தான் இருக்கீங்க. பட் இன்கம் அப்படிங்கிறது ஒரு 20,000 ரேஞ்சில தான் அப்ராக்சிமேட்டா இருக்கு அப்படின்னா நீங்க நியர்ல இருக்கக்கூடிய பேங்க் ஆர் ஃபினான்ஸ்ல ட்ரை பண்ணும்போது ஒரு 3 lakhs அந்த ரேஞ்சில லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஈஸியாவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தென் மூணாவதா நீங்க சாலரிடு பர்சன்லாம் கிடையாது. பட் ஓன் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இன்கம் ஃப்ளோ அண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் பெஸ்ட்டாவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நியர்ல இருக்கக்கூடிய ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஸ்ல ட்ரை பண்ணும்போது 50,000 இருந்து ஒரு 1 லட்சம் வரையிலான லோன் அப்படிங்கிறது பர்சனல் லோனா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாலாவதா நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் தான். பட் பர்மனன்டான ஜாப் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பட் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி லோன், கோல்டு லோன் இந்த மாதிரிலாம் வாங்கி சரியான டைம்ல ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிருக்கேன். உங்களுடைய சிபில் ஸ்கோர் அதாவது கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது பெஸ்டா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு சில ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சில அப்ளை பண்ணும்போது ஒரு 50,000 ரேஞ்சில லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதை தவிர்த்து அஞ்சாவதா இருக்கக்கூடிய நான் பேன் கார்டு வாங்கினதே ஆன்லைன்ல லோன் அப்ளை பண்றதுக்கு தான். அப்படியே வாங்கினாலும் அந்த லோன் அமௌண்ட்டை நான் சரியான டைம்ல ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ண மாட்டேன்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க அப்ளை பண்ணாலுமே லோன் அப்படிங்கிறது கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலுமே ஒரு 2,000 அப்படி இல்லைன்னா ஒரு 5,000 ரூபாய் இந்த ரேஞ்சில தான் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கும். ஸோ என்னைக்குமே இந்த லிஸ்ட்ல நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல நீங்க லோனுக்கு ட்ரை பண்ணும்போது தான் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைக்கும். ஓகே கைஸ், அந்த விதத்துல இன்னைக்கான வீடியோல நம்ம ஸ்டாஷ்வின் அப்ளிகேஷன்ல கிடைச்ச ஒரு லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட்டான லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் பத்தின டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்க லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா லோனுக்கு அப்ளை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இந்த ஸ்டாஷ்வின் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் அகாரா கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல 18 வயசு கம்ப்ளீட்டான போத் சாலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இதை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த அப்ளிகேஷன்ல சமீபத்தில் நண்பர் ஒருத்தருக்கு 74,880 ரூபாய் அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த லோன் அமௌண்ட்க்கு கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க 30 days அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட் டைம் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. சோ நீங்க 30 daysக்குள்ள ரீபேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம உங்களால ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்ல உங்களால ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 74,500 ரூபாய் வரையிலும் செலக்ட் பண்ணி வித்ட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயம் ரீபேமெண்ட் பண்றதுக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 18 months வரையிலும் உங்களால ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதையுமே சூஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த லோன் அமௌண்ட்ல நம்ம ஒரு 30,000 அப்படிங்கிறது சூஸ் பண்ணும்போதும் 18 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூர் கொடுக்குறாங்க. அந்த விதத்துல எவ்ரி மந்த் இஎம்ஐ அமௌண்ட்டா 2,222 ரூபாய் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது ஃபைனல் கிடையாது. ஃபைனலான இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்க்க 2,435 ரூபாய் அப்படிங்கிறது கலெக்ட் பண்றாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்டா 3.25% மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்ல ஆரம்பத்துல நீங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 2.85% ஆஃப் லோன் அமௌண்ட் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவும் கலெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ண லோன் அமௌண்ட் ப்ளஸ் இந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இது ரெண்டு மட்டும் தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் 1 monthல ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அமௌண்ட்டை மட்டும் சேர்த்து ரீபேமெண்ட் பண்ணாலே போதுமானது. இன்கேஸ் நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் நீங்கள் 1 monthல ரீபேமெண்ட் பண்ணும்போது 31,044 ரூபாய் அப்படிங்கிறத ரீபேமெண்ட் பண்ணாலே போதுமானதான். இன்கேஸ் நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லோன் அமௌண்ட்டே 32,430 ரூபாய் அப்படிங்கிறது வரும். ஏன் அப்படின்னா அடிஷனலா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து நம்ம ஒவ்வொரு மாசமும் இஎம்ஐ அமௌண்ட்டா 2,402 ரூபாய் அப்படிங்கிறது 18 மாசத்துக்கு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இந்த லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசனபிளா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்தும் இந்த லோன் டீடைல்ஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். அதனால எல்லோருக்கும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறதையும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டன்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் ஒவ்வொருத்தருக்கான லோன் ஆஃபர் அப்படிங்கிறதுமே டிஃபர் ஆகும். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ் பற்றின டீடைல்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதர்வைஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.